இளையராஜாவை அப்பான்னு கூப்பிட்ட மிஷ்கின், நீ எனக்கா பிறந்தன்னு ஆஃப் செய்த இசைஞானி, கதறி அழுத மிஷ்கின் கதை தெரியுமா? இயக்குனர் மிஷ்கின் கோலிவுட்டோட தனித்துவமான இயக்குனர் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படுபவர். அவர் இளையராஜாவோட தீவிரமான ரசிகர். ராஜாவை அப்பா அப்பா என்று வாஞ்சியோடு அழைக்கும் மிஷ்கின், இசைஞானி இசையில நந்தலாலா, ஓனாயும் மாட்டுக்குட்டியும், சைக்கோ ஆகிய படங்களையும் இயக்கியிருக்காரு. இந்த நிலைமையில அவர் பேசியிருக்கிற விஷயம் ரசிகர்களிடம் கவனத்தை ஈர்த்திருக்கு. சித்திரம் பேசுதடி படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமான மிஷ்கின் இயக்குற ஒவ்வொரு படமும் வேற வேற ஜேர்னர்ல இருக்கக்கூடியது. அஞ்சாதே, யுத்தம் செய் உள்ளிட்ட படங்கள் காலம் கடந்து கொண்டாடப்படுது. அவரோட திரைமொழியே புதுமையா இருக்கு அப்படின்னும், உலக சினிமா ரேஞ்சுக்கு தமிழ் சினிமாவை அணுகுவார் அப்படின்னும் அவரோட ரசிகர்கள் சொல்வதுண்டு. தொடர்ந்து இயக்கத்துல கவனம் செலுத்தி வந்த அவரு இடையில நடிக்கிறதுக்கும் போயிட்டாரு. அப்படி அவர் லியோ, மாவீரன், வணங்கான், டிராகன் அப்படின்னு வரிசையா நடிச்சு அதுலயும் தன்னோட திறமைய நிரூபிச்சாரு. அடுத்ததா கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல்ல நடிக்கிற ஒரு படத்திலையும் கமிட் ஆயிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம வேற மொழிகள்லையும் நடிக்க கமிட் ஆயிருக்கிறதா கூறப்படுது. நடிப்பு மட்டும் இல்லாம சின்ன திரையில நடக்கும் ரியாலிட்டி ஷோல நடுவராகவும் பங்கேற்றிருக்காரு. இது தவிர்த்து விஜய் சேதுபதி, ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோரை வைத்து ட்ரெயின் படத்தையும் இயக்கி முடிச்சிருக்காரு. அதை கலைப்புலி தானு தயாரிச்சிருக்காரு. மிக விரைவில் அந்த படமும் வெளியாக இருக்கு. இந்த படமும் அவரோட ஸ்டைல்ல அமைந்து ஹிட் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் நம்பியிருக்காங்க. இதுக்கிடையில இசைஞானி இளையராஜாவோட தீவிரமான ரசிகர் தான் மிஷ்கின். ரசிகர் மட்டுமில்லாம இளையராஜாவை அப்பா அப்படின்னு தான் அழைப்பாரு. இந்த நிலைமையில அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, இளையராஜாவை நான் அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஒரு நாள் பாடல் தொடர்பாக எங்க 2 பேருக்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சு. அவரும் சண்டை போட்டுட்டே இருந்தாரு. நான் அப்பா அப்பான்னு சொல்லி சண்டை போட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்டு, அப்பான்னு கூப்பிடாத, என்ன நீ எனக்கா பிறந்த அப்படின்னு கேட்டுட்டாரு. நான் 1 மணி நேரம் அங்கேயே நின்று உடஞ்சு அழுதேன். ரொம்ப அழுதது அன்னைக்குதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.